மார்க்கெட் வால்டாலிட்டியை பத்தி ரொம்ப பயப்படுறீங்களா? இப்போ இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கிறீங்களா? இந்த டைம்ல ஸ்மால் கேப் யூனிவர்ஸ்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஹிஸ்டாரிக்கலி ஸ்மால் கேப்ல இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாமே எக்ஸெப்ஷனல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிரே அசெட்டோட லேட்டஸ்ட் NFO தான் பார்க்க போறோம். அதுதான் மிரே அசெட் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஹாய் ஆல், வெல்கம் டு J2 Wealth. ஸ்மால் கேப்போட பிக்கெஸ்ட் பிளஸ் என்னன்னா லாங் டேர்ம்ல ஹை ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ற பொட்டன்ஷியல் இருக்கிற ஃபண்ட்ஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஏன் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான 2 காரணம் இருக்கு. மிரே அசெட்டோட லாங் டேர்ம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அண்ட் ஸ்மால் கேப் யூனிவர்ஸோட growth பொட்டன்ஷியல், இது 2 தான் முக்கியமான காரணம். இப்போ வாங்க மிரே அசெட்டோட ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்ப்போம். மிரே அசெட்டோட இமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்ட் அது என்னன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். அது எப்போ லான்ச் ஆச்சுன்னா 2010ல லான்ச் ஆச்சு. 2010ல ஒருத்தர் இந்த ஃபண்ட்ல 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ 1.4 crores ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிரே அசெட் மிட் கேப் ஃபண்ட் அது எப்போ லான்ச் ஆச்சுன்னா 2019ல லான்ச் ஆச்சு. 2019ல ஒருத்தர் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ 2025ல 34 lakhs ஆயிருக்கும். இப்போ ஸ்மால் கேப்போட growth பொட்டன்ஷியலை பத்தி பார்ப்போம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இது எப்போ லான்ச் ஆச்சுன்னா 2010ல லான்ச் ஆச்சு. 2010ல ஒருத்தர் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ 2 கோடி ஆயிருக்கும். அடுத்து பந்தனோட ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 2017ல லான்ச் ஆச்சு. கிட்டத்தட்ட 24% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன் ஸ்மால் கேப்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்? அது நிறைய பேருக்கு இருக்க மிகப்பெரிய கேள்வி. வேல்யூவேஷன், மார்க்கெட் சைக்கிள், லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ், இதனால தான் ஸ்மால் கேப் இப்போ அட்ராக்டிவா இருக்கு. மிரே அசெட் ஸ்மால் கேப்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஹை பொட்டன்ஷியல் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், லாங் டேர்ம் growth focus, ஐடியல் ஃபார் வெல்த் கிரியேஷன் இன் 7 to 10 years டைம். இப்போ ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலா வால்டாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ரொவைட் பண்ணுது. இதை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். பண்ணலனா ஃபியூச்சர்ல ரொம்ப கவலைப்படுவோம். லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறவங்க இந்த மிரே அசெட் NFO ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு J2 Wealth சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.